إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலான் முடிந்து ரமலானின் மகிழ்ச்சியை தருகின்ற ஈதுல் ஃபித்ர் என்ற நேர்வழியை தந்ததற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற அதே நேரம் மகிழ்ச்சியாக உடுத்து உண்டு ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கின்ற இந்த நாளிலே நாம் படைத்தவனின் ஒரு சில வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒட்டுமொத்த இந்த வாழ்வின் நோக்கத்தை எமக்கு சொல்லுகின்ற வசனங்கள் அல் குர்ஆனின் அன்ஆம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்தின் இறுதி 15 வசனங்கள் 155வது வசனம் முதல் இந்த 155வது வசனம்தான் இன்றைய உபதேசத்தினதும் ஒட்டுமொத்த எமது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற வழிகாட்டலின் அடிப்படை அம்சங்களும் ஆகும். பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரகுன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆனை எமது சமூகம் இன்று எதற்காக பயன்படுத்துகின்றது? மரணித்தவர் வீட்டிலே ஓதுவதற்கும் மரணித்த அடக்கத்தலங்களிலே ஓதுவதற்கும் அதுதான் இஸ்லாம் என்று சமூகத்திலே பரப்பப்பட்டுள்ளது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்ததை ஒவ்வொருவருக்கும் எத்தி வையுங்கள். இங்கு அல்லாஹ் குர்ஆனை பற்றி என்ன கூறுகின்றான்? இந்த வேதம், இதனை நாம் இறக்கி அருளி இருக்கின்றோம், முபாரக்குன் அபிவிருத்தி உடையது. அபிவிருத்தி என்றால் தாராளமாக கிடைப்பது அபிவிருத்தி என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் குர்ஆனை பின்பற்றுவதில் மறுமைக்காகத்தான் பின்பற்றுகின்றோம். உலகில் கூட அதிலுள்ள அபிவிருத்தியை நாம் சிந்தித்திருக்கின்றோமா, அனுபவித்திருக்கின்றோமா? குர்ஆனை என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு சிறிய வசனத்தில் அடுத்த பகுதியிலே அல்லாஹ் கூறுகின்றான். ஃபத்தபிஊஹு, அதனை பின்பற்றுங்கள். குர்ஆனிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். குர்ஆனை ஓதுவது கூட பரக்கத்தை தரக்கூடியது. ஒரு நபித்தோழர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். மேகங்கள் இறங்கி வந்து நிழல் கொடுத்தது. அதுதான் அல்லாஹுடைய சாந்தி, சக்கீனா என நபி அவர்கள் கூறினார்கள். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்காக தரப்பட்டுள்ளது. ஓதுவதால் வாழ்க்கையிலே பரக்கத் வந்து விடுமா? ஓதுவதால் மட்டும் மறுமையிலே வெற்றி பெறுவோமா? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. குர்ஆன், குறிப்பாக சூரா பக்ரா போன்ற அத்தியாயம், இதனை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையில் இந்த அத்தியாயம் சிபாரிசு செய்யும். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏனையவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நாம் இறக்கியது அபிவிருத்தி உடையது, எனவே அதனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சமூகம் என்ன புரிந்திருக்கின்றது?
ஓதுவதிலேயே காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடைமுறையிலே நீங்கள் யாரெல்லாம் குர்ஆனை பின்பற்றுகின்றீர்களோ உலக வாழ்வில் கூட அபிவிருத்தி வருவதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டும். ரமலானிலே நாம் நோன்பு நோற்றோம். நோன்பின் மூலம் என்ன ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு உள்ளே வாழக்கூடியவர்களாக நாம் பழக வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுதான் நாம் குர்ஆனை பின்பற்றுவது. இந்த குர்ஆனை பின்பற்றும் வாழ்க்கையிலே அபிவிருத்தி இருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகின்றேன். நோன்பு பிடித்த ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முஸ்லிமும் தனது பொறுப்பில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். நபியின் காலத்து ஜமாஅத்தாக இன்று வெகு சொற்பமானவர்கள் இருக்கின்றோம். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற உணவு அல்லாஹ்வின் அருளால் எப்படி குர்ஆனை பின்பற்றுகின்ற அந்த வாழ்க்கை அபிவிருத்தி உடையது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, ஒருவரை கூட பசியில் இல்லாத அளவிற்கு முஸ்லிம்களுடைய இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் பசியை போக்க முடியும். குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வத்தகூ, அதன் பிறகு நீங்கள் அவனை பயந்து நடவுங்கள். அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் எந்த தடையையும் மீற முற்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் கடமைகளை விடுவதற்கு முற்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் வழிகாட்டலை நபியின் முன்மாதிரியிலே செயற்படுத்துவார்கள். இந்த இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற அடிப்படை வணக்கங்கள் மட்டுமல்ல. குர்ஆனை முதலிலே கருத்தூன்றி படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்றைய இந்த உபதேசத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். அத்தனை வசனங்களையும் நினைவுபடுத்த முடியாது. இந்த அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்தின் இறுதி 15 வசனங்கள். இந்த வசனங்களிலே உதாரணமாக அளவை நிறுவையில் கூட நீங்கள் நேர்மையாக நீதமாக நடவுங்கள் என அல்லாஹ் சொல்லுகின்றான். யத்தீம்களுடைய சொத்து உங்களிடம் இருந்தால் அதிலே நீங்கள் கை வைக்காதீர்கள், உங்களுக்குள்ள உரிமையை தவிர. தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவர்களுடைய சொத்து இருக்கின்றது, அதனை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடம் இருக்கின்றது. அவர்கள் வளர்ந்து வரும் வரைக்கும் உண்ணுவதற்கு கூட எமக்கு வசதி இல்லாவிட்டால் உண்ணுவதற்கான பகுதியை எடுக்க முடியும். அதே நேரத்தில் அவர்களுடைய சொத்தை நாம் சூறையாடுவது அல்லாஹ்வை பயந்தவன் செய்ய மாட்டான். இப்போது இந்த வசனங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்ற விடயம், நபியின் காலத்து சுவனம் அழைத்து செல்லுகின்ற அந்த நேர்வழியின் அடிப்படை அம்சங்கள் அத்தனையுமே இந்த 15 வசனங்களிலே காணப்படுகின்றன. இதுதான் மக்களை நாம் அழைக்கின்ற அந்த நேர்வழியாகும். மேலோட்டமாக அதன் கருத்துக்களை கூறுகின்றேன். நீங்கள் இந்த அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் இறுதி 15 வசனங்களை வீடுகளுக்கு சென்றதன் பிறகு இதனை கருத்தூன்றி படித்து பாருங்கள். படிக்கும்படி கூறுங்கள். படித்தால் மட்டும் போதுமா? ஆனால் படிப்பது கட்டாயம். ஃபத்தபிஊஹு, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதனை பின்பற்றுங்கள். அவனை அஞ்சுங்கள். இதன் மூலம் என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றோம்.
ஆனால் அதற்குரிய செயலை மக்கள் செய்வதில்லை. அது எந்த அளவு அவசியம் என்ற தெளிவு கிடையாது. எங்கோ ஒரு ஹதீஸை அரைவாசியை படித்துவிட்டு அந்த நம்பிக்கையை சமூகத்தில் உள்ள உலமாக்கள் மக்களுக்கு ஊட்டி வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை நான் சொன்னேன் சஹீஹ் முஸ்லிமில் இருந்து. சூரா பக்ராவை ஓதுகின்றவருக்கு மர்மையிலே அது சிபாரிசு செய்யும் என்ற ஒரு அறிவிப்பு, அதே அறிவிப்பின் விவரமாக அதன்படி நடக்கின்றவர்களுக்கு என்ற வார்த்தையும் அங்கே காணப்படுகின்றது. இங்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? பரக்கத்துடைய இந்த குர்ஆனை பின்பற்றும்படி கூறுகின்றான். ஓதுவதை மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் சுவனத்தை அடைய முடியாது. ஓதுவதோடு அதனை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மர்மையில் சூரா பக்ரா உட்பட குர்ஆன் சிபாரிசு செய்யும். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நோன்பு பிடிக்கும்படி கூறிய அல்லாஹ் நோன்பிலிருந்து தக்வா உருவாக வேண்டும். தக்வா என்றால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடப்பது. இப்படி நடந்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் என குர்ஆனிலே ஹதீஸிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே மிகப்பெரிய அருள் நபியின் காலத்திலே நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்று ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் சுன்னாவை யாரெல்லாம் மரணிக்கும் வரைக்கும் உல தூய்மையோடு பின்பற்றுகின்றார்களோ இப்படி இந்த நேர்வழியில் இருப்பதுதான் முதன்மை மிகப்பெரிய அருளாகும். மரணம் வரும் வரைக்கும் இந்த சொற்ப காலத்தில் யாரெல்லாம் இதனை பின்பற்றி மரணிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளிலே இருக்கின்றார்கள். இந்த விடயங்களை விவரிக்கின்ற அல்லாஹ் இப்போது பாருங்கள், அந்த வசனத்தின் சுருக்கமான கருத்துக்களை கூறுகின்றேன். யாரெல்லாம் தங்களது தீனை பல பிரிவுகளாக பிரித்து அவர்களும் பல பிரிவுகளாக இருக்கின்றார்களோ நபியே உங்களுக்கு அவர்களோடு எந்த உறவும் கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடிப்படை விடயம், வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி பெறுகின்ற விடயம், நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை அடைய முடியும் என்றால் அதற்கான ஒரே வழி எந்த அளவு முக்கியம், எம்மில் கூட பலவீனம் எங்கு ஏற்படுகின்றது என்றால் இந்த தீனை சாதாரணமாக நினைத்து விடுகின்றோம். உலக சொத்துக்களை பிள்ளைகளுக்கு ஏக்கர் கணக்கிலே பூமியையும் கோடிக்கணக்கிலே பணத்தையும் சிறந்த வீட்டையும் கட்டுவதிலே மும்முரமாக இருக்கின்றோம். எங்களோடு இந்த தீனிலே அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு கணவனாக மனைவிய பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி, எங்களுடைய ஒவ்வொரு உறவினரும் இந்த தீனில் இருந்து மரணிக்க வேண்டும் என்பதற்கு எந்த அளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். தீனுக்காக செலவு செய்வதை, ஏதோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு உலக சொத்துக்களை கொடுத்து விட்டு ஏதாவது ₹1 ₹2 கொடுக்க விரும்புகின்றோம். எங்களுடைய புரிதல் இல்லாமை, இதன் முக்கியத்துவத்தை தெளிவு பெறாமல் நாம் இருக்கின்றோம். இந்த வசனங்களை பாருங்கள். இந்த தீனை பிரித்தவர்கள் அவர்களோடு எந்த உறவும் மார்க்க ரீதியிலான உறவு இருக்கக்கூடாது, அது நேர்வழி கிடையாது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்களுடைய யாரெல்லாம் தீனை பிரித்து பல பிரிவுகளாக, அதாவது மதுஹபுகள், இயக்கங்கள், தரீகாக்கள் இவை போன்றவற்றை நாம் சொல்லலாம், இவர்களுக்கு உரிய தண்டனை அல்லாஹ் வழங்குவான். அடுத்து அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் 10 மடங்கு அதற்குரிய கூலியை 10ஆக பெருக்கி தருகின்றான். யாராவது பாவம் செய்தால்
பாவத்திற்கு அதே அளவுதான் தண்டனை கிடைக்கும், அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒவ்வொரு முஸ்லிமும் இதனை கூற வேண்டும், இதன் பெருமதியை உணர்ந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், எனது ரப் நேரான பாதையின்பால் என்னை வழிகாட்டி இருக்கின்றான். அதுதான் மிகச் சரியான நேரான வாழ்க்கை முறை. முற்றிலும் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை. அவர்கள் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இன்னும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது தொழுகை, எனது ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள், எனது வாழ்வு, எனது மரணம் அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹுக்கே என்று கூறுங்கள் என கூறுகின்றான். அப்படித்தான் நாம் வாழுகின்றோமா? எங்களுடைய வாழ்வு மரணத்தை கூட அல்லாஹுக்கு என்று அல்லாஹுவை நோக்கி வாழுகின்றோமா? நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அல்லாஹுக்கு எந்த இணையும் கிடையாது. இவ்வாறுதான் எனக்கு ஏவப்பட்டுள்ளது. அனைவரையும் முந்திக் கொண்டு நான் முதன்மை முஸ்லிமாக இருக்கின்றேன். இப்போது இறுதியாக இந்த அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த், முன் சென்று போன மனிதர்கள், எங்களுக்கு முன்னரும் எத்தனையோ கோடிக்கணக்கு மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த பூமியிலே அடுத்த சந்ததியாக உங்களை ஆக்கியிருக்கின்றோம். உங்களில் சிலரை ஏனையவர்களை விட நாம் அந்தஸ்தால் உயர்த்தி இருக்கின்றோம். பணமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எல்லோரையும் ஒரே போன்று வைப்பதில்லை. உயர்வு தாழ்வு இருக்கின்றது. இது ஏன்? லியபுலுவக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எதனை வழங்கினானோ அதிலே உங்களை சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான். மிகச்சிறந்த ஆலிம் ஒருவர் மர்மை நாளையிலே முதன்மையாக நரகம் செல்வார். உயிரையே அர்ப்பணித்த ஒரு தியாகி முதன்மையாக நரகம் செல்வார். இவையெல்லாம் ஏன் என்றால், இஹ்லாஸ் என்ற அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்யப்படவில்லை. எமக்கு வழங்கப்பட்டுள்ள உலக சொத்துக்கள், அழகு, அறிவு, அந்தஸ்து, பதவி, அதிகாரம், இவை ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் எம்மை சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான். அதன் பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ரப்பக சரீஉல் இகாப், எல்லோருமே அல்லாஹ் மிக கருணையாளன் என கூறுவார்கள். ஆம், நிச்சயமாக கருணையாளன். அதே அல்லாஹ் இந்த வசனத்தில் தன்னை பற்றி கூறுகின்றான், இன்ன ரப்பக சரீஉல் இகாப், உமது ரப் மிக வேகமாக தண்டிக்க கூடியவன், மிக வேகமாக தண்டிப்பான். வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம், அதே அல்லாஹ் மிகவும் மன்னித்து உங்கள் மீது அருள் பாலிப்பான். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன்பால் தான் நாம் அழைக்கின்றோம். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற, நீ தனி ஒருவனாக இருந்தாலும் அந்த கொள்கையிலே நீ இருந்து கொள் என்று நபி அவர்கள் எந்த நேர்வழியை கூறினார்களோ, இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தை பல பிரிவுகளாக பிரித்து அவர்களும் பிரிவாக இருக்கின்றவர்களோடு
மார்க்க உறவு எதுவுமே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் இங்கு எதனை கூறினானோ அந்த நேர்வழியின் முக்கியத்துவத்தை இந்த வசனங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கருணையுடைய அல்லாஹ் கடுமையாக வேகமாகவும் தண்டிப்பான். இந்த தீனை பல பிரிவுகளாக பிரித்து நாம் மதுஹபிலே சிக்கியிருந்தால், இயக்கங்களிலே சிக்கியிருந்தால், தரீகாவிலே சிக்கியிருந்தால், வஹியை பின்பற்றுகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்துல் முஸ்லிமீனிலே நாம் இல்லாதிருந்தால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை நாம் இழந்து விட்டோம். அல்லாஹ் இதன் சில வசனங்களிலே கூறுகின்றான், உங்களுக்கு நேர்வழி வரவில்லை என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது. அப்படி வந்திருந்தால் மிக நேர்வழியிலே நாம் நடந்திருப்போம் என்று கூறிவிடக்கூடாது. எனவேதான் இந்த வேதமாகிய குர்ஆனையும் அதன் விளக்க உரையுமாகிய கிதாப் வேதத்தை தந்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இறுதியாக சுருக்கமாக நபியும் நபி தோழர்களும் நடந்த அந்த நேர்வழி வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற வஹியை பின்பற்றுகின்ற கொள்கையாகும். குர்ஆனை பின்பற்றுங்கள் என அல்லாஹ் கூறிவிட்டான். தக்வாவுடன் நடந்து கொள்ளுங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடவுங்கள். இஸ்லாத்தின் பெயரால் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கின்றதே, அவற்றோடு நீங்கள் எந்த சம்பந்தமும் மார்க்க ரீதியிலான உறவு இருக்கக்கூடாது. நீங்கள் தனி ஒருவராக இருந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து இந்த குர்ஆன் சுன்னாவை நாம் பின்பற்றி நடந்தால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அதனை விட பெரிய அருள் கிடையாது. அதே நேரத்தில் தெளிவான இந்த அழைப்பு வந்ததன் பிறகு ஒருவன் இந்த நேர்வழியிலே இணையாவிட்டால் சுவனம் என்பது அவனுக்கு கிடைக்கப் பெறாது என்ற விளக்கத்தை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாம் என்பது குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும், அதே நேரம் ஓதுவதென்பது சிறப்பானது. பின்பற்றி நடந்தவர்களுக்கு மறுமையிலே குர்ஆன் சிபாரிசு செய்யும், உயர் சுவனங்களிலே நாம் நுழைய முடியும். எனவே இறுதியாக உங்களுக்கு நான் உபதேசிப்பது, நபியும் நபி தோழர்களும் நபியின் காலத்திலே பின்பற்றி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, அது மட்டும்தான் சுவனம் அழைத்து செல்லும். அதில் உள்ளவர்கள் மீது அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக ஒன்றுபட்ட சமூகமாக இருப்பதை அல்லாஹ் கூறுகின்றான். தனி ஒருவனாக நீ இருந்தால் கூட அந்த சத்தியத்திலே நீ நிலைத்திரு என நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் அருளை கொண்டு எண்ணிக்கையில் சிறிய அளவு இருந்தாலும் நபியின் காலத்திலே ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதற்காக அல்லாஹ்வை பெரிதுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவேதான் எந்த தொழுகையிலும் இல்லாத, தொழுகைக்காக ஒன்றுபட்ட போது கூறுகின்ற அந்த ஆரம்ப அந்த தக்பீர் என்பது நேர்வழியை தந்ததற்காக இவ்வாறு அல்லாஹ்வை பெரிதுபடுத்த வேண்டும் என அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு என்பது மிகச் சிறந்த அமலாக இருந்தாலும் அந்த நோன்பிலே நேர்வழி தரப்பட்டதுதான் மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எம்மிலே ஒவ்வொருவரும் இந்த நேர்வழி கிடைத்ததற்காக அல்லாஹ்வை பெரிதுபடுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு உலக சொத்துக்களை கொடுப்பதை விட எதுவுமே இல்லாவிட்டால் கூட இந்த தீனிலே அவர்கள் இணைந்து ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதன் பெருமதியை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வின் திருப்திக்காக எமக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம்
நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். இந்த நேர்வழியில் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் நிலைத்திருந்தால் உயர் சுவனங்களிலே நாம் நுழையலாம். இதனைவிட பெரிய அருள் கிடையாது. எல்லோரும் அருளை எதிர்பார்க்கின்ற நிலையில் தெளிவில்லாமல் குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதற்கு வந்தது என்ற ஒரு நினைப்பிலே எப்படியும் வாழலாம் என நினைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் மிக வேகமாக தண்டிப்பான். தெளிவான சான்றுகளை அல்லாஹ் தந்து விட்டான். எனவே இந்த நேர்வழியில் இணைய கிடைத்த அந்த மிகப்பெரிய அல்லாஹுடைய அருள், எம்முடைய உறவினர்கள், அதனை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் முதலாவது நாம் எடுத்து கொடுக்கக்கூடிய மிக பெருமதியான அம்சமாக நாம் இதனை விளங்க வேண்டும். நபி வழியிலே இதனை பின்பற்ற வேண்டும். நபியை விட சிறந்த மனிதர் கிடையாது, நபியை விட அறிவு கூடியவர் கிடையாது, நபியை விட உயர்ந்தவர் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் திருப்திக்காக நபி வழியிலே தொடர்ந்தும் மனிதன் என்ற ரீதியிலே தவறுகள் நிகழ்ந்தால் சஹாபாக்கள் எப்படி அதனை திருத்திக் கொண்டார்களோ அதே போன்று எப்போதுமே நபியை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் முயற்சியும் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகின்றேன். நபியிடம் வந்து ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களோடு சுவனத்தில் இருக்க விரும்புகின்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அதற்காக நீ என்ன செய்கின்றாய்? பெரிய அமல்கள் எதுவும் நான் செய்யவில்லை, ஆனால் உங்கள் மீது நான் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகின்றானோ அவரோடு இருப்பான் என நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எனவே குர்ஆனை நபியின் வழியிலே பின்பற்றினால் இதுதான் சுவனம் செல்லக்கூடிய நேர்வழியாகும். எத்தனையோ அல்லாஹ்வுடைய அருளிலே இந்த நேர்வழியில் இணைந்திருப்பதை விட மிகப்பெரிய அருள் கிடையாது. எனவே எமக்கு அல்லாஹ் தந்த அருளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எங்களது பிள்ளைகள், சோடிகள், உறவினர்கள், எமக்கு அன்புக்குரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதை முதல் கடமையாக உணருங்கள். நீங்களும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இதற்காக உழையுங்கள். உங்கள் பணம் உட்பட அல்லாஹுக்காக எந்த அளவு செலவு செய்கின்றீர்களோ இவை மட்டும்தான் மறுமையிலே வரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிலையான வாழ்வில் பணக்காரனாக மிக உயர்ந்தவனாக வாழுவதற்கு உலகிலே எம்மிடம் இருப்பதை நாம் செலவு செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஒன்று செலவு செய்தால் குறைந்தபட்சம் 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே நபியை போன்று அல்லாஹ்வின் திருப்திக்காக இந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, மறுமைக்காக அதிகம் அதிகம் சேகரிக்கக்கூடியவர்களாக, எமது உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நேர்வழியை எத்தி வைத்து இந்த நேர்வழியிலிருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.